எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில சில ஹேபிட்ஸ கைவிடுறது மூலியமா, நீங்களும் வந்து ஒரு சிக்மா பெர்சனாலிட்டியா மாற முடியும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். இந்த மாரியான ஒரு ஹை வேல்யூ மென்னா, ஹை வேல்யூ வுமனா நீங்க உங்கள மாத்திக்கிறது மூலியமா, உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் வந்து நீங்க வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் உங்க லைஃப்ல வந்து ஒரு புதுசான ஒரு ஹேபிட்ட கொண்டு வரப்போறேன். நண்பா இந்த ஹேபிட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லைஃப்ல வந்து எந்த டெஸ்டினேஷன நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ, அத நீங்க சீக்கிரமா அடைஞ்சிடலாம். சீக்கிரமா லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசான ஹேபிட்ட நீங்க வந்து உங்க லைஃப்ல இன்ஸ்டால் பண்றதுக்காக நெறைய டைம் ஒதுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கடினமான பிராக்டிஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த புதுசான ஹேபிட்ஸ வந்து கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. எல்லாத்தையுமே தாண்டி அத பத்தி நெறைய நேரம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே நான் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு 10 ஹேபிட் வச்சுட்டு இருக்கீங்க. அதுல வந்து ஒரு 5 ஹேபிட் வந்து தேவையில்லாத ஹேபிட் அத கை விட்டுடுங்க அப்படின்ற மாரி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி ஒரு புதுசான ஹேபிட்ட நீங்க உங்க லைஃப்ல இன்ஸ்டால் பண்றதுக்கும், எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ஹேபிட்ட கைவிடுறது கொஞ்சம் ஈஸியா இருந்துட்டு இருக்கும். அந்த மாரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு சிக்மா பெர்சனாலிட்டியா மாறலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சோ அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க வந்து ஒரு ஹை கிளாஸான பெர்சனா மாறணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை கிளாஸான ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணணும். ஒரு ஹை கிளாஸான தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ வச்சுட்டு இருக்கணும். ஒரு ஹை கிளாஸான ஆக்டிவிட்டில டாஸ்க்ல ஈடுபடணும். என்னப்பா ஹை கிளாஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கியே, அப்போ பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருக்கணுமா? ரொம்ப பணக்கார பீப்பிள் கிட்ட தான் பழகணுமா? ரொம்ப பணம் செலவு பண்ணி தான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கணுமா? இல்ல பணம் செலவு பண்ற வேலைகள தான் செஞ்சுட்டு இருக்கோமா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நான் இங்க ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த என்னவா மீன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அத ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நண்பரா இருந்துட்டு இருக்கணும். நல்ல விஷயங்கள சொல்ற நண்பரா இருந்துட்டு இருக்கணும். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணனாலும் பரவால்ல, உங்கள பேக் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து உங்கள வந்து சரிசமமா நடத்திட்டு இருக்கணும். உங்கள வந்து மட்டம் தட்டுறதா இருக்கலாம். நீங்க அவங்களோட குறைவான பெர்சன் சொல்லிட்டு உங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. லோ கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இத தான் நான் சொல்றேன். ஒரு நல்ல குவாலிட்டியான ஆட்டிட்யூடான பெர்சன வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே. இப்ப ஹை கிளாஸ் ஃபீலிங் தாட்ஸ்னா என்னப்பா? காலையில எழுந்ததுலருந்து நைட்டு போய் படுக்கிற வரைக்கும், நீங்க என்ன மாரியான சிந்தனைலாம் வச்சுட்டு இருக்கீங்க? நடக்காது, முடியாது, கிடைக்காது, வராது அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நடக்கும், முடியும், கிடைக்கும், நான் ஜெயிக்க தான் பொறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரியான தாட்ஸ் தான் வச்சுட்டு இருக்கீங்களா? சோ, நீங்க நல்ல அதிகமான ஒரு ஹை வேல்யூ தாட்ஸ்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபீலிங்கே வந்து ஒரு ஹை கிளாஸ் ஃபீலிங்கா மாறும். இப்ப நீங்க ஒரு ஹை கிளாஸான வொர்க் அண்ட் டாஸ்க்ன்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க ஜாப்ல வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு டாஸ்க் வேணா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த வேலையும் வந்து குறைஞ்சது கிடையாது. அப்படி நீங்க பண்ற வேலை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல உங்களுக்கு பெனிஃபிட் குடுக்குமா? ஃபியூச்சர்ல உங்கள வந்து டெவலப் பண்ணுமான்னு யோசிங்க. அப்படி டெவலப் பண்ணலன்னா, அது வந்து லோ கிளாஸான ஒரு வொர்க். டெவலப் கண்டிப்பா பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹை கிளாஸான ஒரு வொர்க். சோ, இத தான் நான் வந்து ஹை கிளாஸ் அப்படின்ற மாரி மீன் பண்றேன். உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஹேபிட்ஸ் தான் வந்து உங்கள உருவாக்க போது. நீங்க தான் உங்க வாழ்க்கைய உருவாக்க போறீங்க. அப்போ உங்க ஹேபிட்ஸ் தான் உங்க வாழ்க்கைய வேற லெவல்ல பாதிச்சுட்டு இருக்கு. இங்க ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நம்ம பழக்கவழக்கம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா ஹேபிட்ஸ்ன்னு சொல்லப்படுறது பழக்கவழக்கங்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுடைய ஹேபிட் தான். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து உங்களுடைய ஹேபிட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸுமே உங்களோட ஹேபிட் தான். உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸுமே வந்து உங்களுடைய ஹேபிட்ஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. உங்களுடைய வொர்க் நீங்க பண்ற சின்ன சின்ன வேலை மீனிங்ஃபுல்லான ஒர்க்கா இருக்கலாம், மீனிங்லெஸ்ஸான ஒர்க்கா இருக்கலாம். அதுவும் உங்களுடைய ஹேபிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, இதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா மட்டும் தான், சில தேவையில்லாத ஹேபிட்ஸ கைவிடுறது மூலியமா மட்டும் தான், நீங்க வந்து ஒரு ஹை வேல்யூ பெர்சனா உங்கள நீங்க மாத்திக்க முடியும். அதனால தான் சிக்மாஸ் எப்பவுமே அவங்களுடைய ஹேபிட்ஸ ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துட்டு இருப்பாங்க. தேவையில்லாத விஷயத்த வந்து பண்ணவே கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ காதுல கேட்க மாட்டாங்க. அதிகமா அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப மலிவா கிடைக்கிற ஒரு விஷயம், மலிவா எல்லாராலுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைனிங் தான். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம். என்ன விஷயம்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட்ட பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நமக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம். இல்ல நம்ம சந்திச்ச ஒரு மோசமான பீப்பிள்ஸ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு நெகட்டிவிட்டிய ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நம்ம ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்றது மூலியமா 2 கை கீழ ஒரு 2 கை வந்து பேய் மாரி வந்து நம்ம கால புடிச்சுட்டா என்ன ஆகும்? அந்த மாரி அடுத்த ஸ்டெப்பே நம்மளால எடுத்து வைக்க முடியாது. சொல்யூஷன நோக்கி நம்மளால போவே முடியாது. அப்படியே அந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்ம மைண்ட்ல இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்றதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இது தெரிஞ்ச சிக்மா பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து அதிகமா கேட்க மாட்டாங்க. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே ஒதுக்கிடுவாங்க. இவங்களும் அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க மேல அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. சரி இது விட்டுடுங்க. சில பேர் வந்து சுத்தமா வொர்த்தே இல்லாத கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடவுள் சரியில்ல, கடவுள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்கல. இந்த இயற்கை சரியில்ல, யுனிவர்ஸே எனக்கு சரியில்ல, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. டிராஃபிக்ல சுத்தம் டிராஃபிக் ஒர்க் ஆகல. இந்த கண்ட்ரியே இப்படிதான். இந்த மாரி இல்ல வைஃபை எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகல. இந்த அத்தாரிட்டி சரியில்ல, கவர்ன்மென்ட் சரியில்லன்னு சொல்லிட்டு
சும்மாவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நம்ம பார்க்கும்போது நார்மலா இருக்கும். ஆனா, அவங்க லைஃப்ல இந்த ஹேபிட்ட வந்து ரொம்ப மோசமான விளைவுகள ஏற்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல அடுத்த ஸ்டெப்ப பத்தி யோசிக்கவே விடாது இந்த கம்ப்ளைண்ட். ஸோ, இது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு கைவிட்டுடுங்க. நீங்க ஒரு சிக்மா ஒரு பெர்சனாலிட்டியா மாறலாம். 2nd விஷயம் என்ன ஒரு ஹேபிட்ட நீங்க கைவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் வந்து பிராட்காஸ்ட் பண்ணக்கூடாது. செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் சொல்லிட்டு நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஜிம்முக்கு போறீங்க. ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியா வந்து பெருசா மாத்த போறீங்க. இல்ல நீங்க ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க. புதுசா ஸ்கில் கத்துக்க போறீங்க. இல்ல உங்கள நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நெறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத தயவு செஞ்சு பிராட்காஸ்ட் பண்ணாதீங்க. சிக்மா பீப்பிள் பண்ண மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் மோசமான ஹேபிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்பா அது மோசமான ஹேபிட் அப்படின்ற மாரி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்க்காக. அது உங்களுக்காக நீங்க பண்ற ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் பண்றீங்க. ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க உங்க வாழ்க்கைக்காக. உங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா நான் சொல்றேன். நாளைக்கோ, இல்ல அடுத்த வாரமோ, அடுத்த மாசமோ, அடுத்த வருஷமோ, இல்ல கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சோ, இந்த ஸ்டெப்க்காக நீங்களே உங்கள தேங்க் பண்ணிப்பீங்க. உங்களுக்காக நீங்க ஓனா பண்றீங்க. அப்ப அதுல ஒரு ஜென்யூனிட்டி இருந்துட்டு இருக்கணும். வெளியில பாராட்டு கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. வெளியில நமக்கு ரெகக்னைஸ் பண்ணுவான்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. இப்ப 6 பேக் இருக்கிற ஒரு பெர்சன் வந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருப்பாரு. அதுவும் ஸ்பூன்ல தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இத பிராட்காஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. நான் இது பண்றேன், அது பண்றேன்னு சொன்னாங்கன்னா, அவர் அந்த 6 பேக்க கிரியேட் பண்ணிட்ட அப்புறமா அந்த சர்ப்ரைஸ் இருக்கவே இருக்காது யாருக்குமே. இது வந்து அந்த சுவாரஸ்யத்த குறைச்சிரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்ல வெளியில காட்டாம நம்ம பண்ணிட்டே இருக்கிறது மூலியமா தான் கிடைக்கும். ஸோ இந்த ஹேபிட் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அத கைவிட்டுருங்க. 3வது ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரா சாப்பிடக்கூடாது, ஓவரா குடிக்கக்கூடாது. குடிக்கக்கூடாதுன்னா தண்ணி அதிகமா குடிக்கலாம். நான் ஆல்கஹால மென்ஷன் பண்றேன். ஓவரா சாப்பிடக்கூடாதுன்னு என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, வாழ்றதுக்காக சாப்பிடலாம். ஆனா சாப்பிடுறதுக்காகவே வாழக்கூடாது அப்படின்றது உண்மையான விஷயம். சிக்மாஸ் என்னைக்குமே வந்து அந்த மாரி பண்ண மாட்டாங்க. ஒரு கைப்பிடி சாப்பாடு சாப்பிட்டாலும், அது வந்து ஒரு குவாலிட்டியான ஃபுட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அது அதிகமா டேஸ்ட்டா இருக்குன்றதுக்காக அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாரி தான் ஆல்கஹாலும். நான் வந்து ரொம்ப டீடோட்டலர்ன்னு அவங்க காமிச்சுக்க மாட்டாங்க. அதே சமயத்துல வந்து ரொம்ப ஓவரா ட்ரங்கடாவும் இருக்க மாட்டாங்க. எந்த அளவு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம கரெக்ட்டான அளவுல பயன்படுத்துவாங்க. அதுவும் இந்த சாப்பிடுறது, இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ல அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஒரு ஹை வேல்யூ பீப்பிளா இருக்காங்க. ஸோ இந்த ஹேபிட் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் வந்து ஒரு சிக்மா கேட்டகரில வர ஒரு பெர்சனா மாற முடியும். 4வது ஒரு ஹேபிட் நீங்க எத கைவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க பேசுறத விட நீங்க லிசன் பண்ற ஸ்கில்ஸ அதிகமா வளர்த்துக்கணும். பொதுவாவே சிக்மா கேட்டகரி இருக்கிற பீப்பிள் வந்து அதிகமா லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் அவங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற உண்மைகள வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல போய் பேச போறீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல ஏதோ ஒரு கொலீக் கிட்டயோ, இல்ல நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க. இல்ல உங்க ஃபேமிலி எப்படி வேணா நீங்க அஸ்யூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க அந்த இடத்துல போய் பேச போறீங்க. ஒரு 30 வார்த்தைகள் பேசுறீங்கன்னா, அத அப்படியே குறைச்சு ஒரு 15 வார்த்தைகளா மாத்திக்கங்க. ஒரு 50% வேர்ட்ஸ குறைச்சிடுங்க. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற அந்த சிச்சுவேஷன உங்கள பொறுமையா லிசன் பண்ண வைக்கும். நீங்க பொறுமையா லிசன் பண்ணும்போது மட்டும் தான் உங்களால உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அது என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க இந்த விஷயங்கள்லாம் பேசுறது மூலியமா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா? இல்லையா? முதல்ல அந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு பெனிஃபிட் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதிகமா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி நடக்கிற விஷயம் கண்டுக்க மாட்டீங்க. அப்ப நீங்க உங்க பேச்ச குறைக்கும்போது மட்டும் தான், இந்த கம்பெனில நம்ம இருந்தா பெனிஃபிட் இருக்கா? இல்லையா? அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நீங்க வந்து அதிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னா, அத குறைச்சுட்டு கவனத்த அதிகமா லிசன் பண்ற குவாலிட்டி நீங்க வளர்த்துக்கணும். நீங்க ஒரு சிக்மாவா மாறதுக்கு. 5த் குவாலிட்டி நீங்க எத கைவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, டோன்ட் அவாய்ட் டிஃபிகல்டீஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். டிஃபிகல்டீஸான சிச்சுவேஷன் வரும்போது அத பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாரியான விஷயமும் திங்க் பண்ணக்கூடாது. ஒரு மோசமான ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபேமிலி மேட்டரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மேட்டரா இருக்கலாம், ஃபைனான்ஷியல் மேட்டரா இருக்கலாம். அதுல வந்து இறங்கி அத நீங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துட்டு இருக்கணும். சிக்மாஸ் வந்து என்னைக்குமே பயந்து ஓட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே கூட சரி, அத ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அத வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இறங்காத வரைக்கும் தான் எந்த விஷயமுமே உங்களுக்கு பயம்படுத்தும். வெளியில இருந்து பார்க்குற வரைக்கும் தான் பயமா இருந்துட்டு இருக்கும். நீங்க ஒரு ஸ்டெப் பிஹைண்ட் எடுத்து வச்சு, அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க அத சரி செய்ய முடியும். நீங்க டிஃபிகல்ட்டிய பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கீங்க, ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அது உங்களுக்கு டெவலப்மென்ட் குடுக்காது. ஏன்னா, அட்வர்ஸான ஒரு பாத் தான் வந்து ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன்ல நம்மள கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கல்லும், முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு போறாங்க பார்த்தீங்களா? அந்த கல்லுலயும், முள்ளையும் நடந்து போகும்போது மட்டும் தான் மேல சபரிமலை ஐயப்பனுடைய ஒரு தரிசனம் கிடைக்குது. அதே மாரி உங்க லைஃப்ல டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ்லாம் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அத அனுபவிச்சுருங்க. ஃபுல்லா ஃபேஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கான பெர்சனா மாற முடியும். இப்ப நீங்க ஒரு பெர்சனா இப்போ ஒரு மெச்சூர்டான ஒரு பெர்சனா இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் உங்க சக்சஸ் கிடையாது. நீங்க வாழ்க்கையில சந்திச்ச ஒரு டிஃபிகல்ட்டி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 6வது ஒரு ஹேபிட் எது நீங்க கைவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க உங்கள வந்து அதிகமா பொருட்களோட டை அப் பண்ணி வச்சுக்காதீங்க.
அதிகமா நீங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸோட டைப் பண்ணி வச்சுக்காதீங்க. உங்கள பத்தி ஒரு பெர்சன் யோசிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணமோ, உங்களுடைய நீங்க ட்ரெஸ் பண்ற விதமோ, இல்ல வந்து நீங்க எவ்வளோ பெரிய வீட்ல இருக்கீங்களோ, இது தெரிய போறது கிடையாது. உங்களுடைய குணாதிசயம் மட்டும் தான் தெரிய போகுது. ஸோ, அப்ப அந்த குணங்கள், கேரக்டர் மட்டும் தான் நீங்க வளர்த்துக்கணும். ஸோ, அதிகமா கனெக்டடா இருக்காதீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணலாம். நல்லா வந்து நெறைய பொருட்கள் வாங்கி வச்சுக்கலாம். கார், பங்களாலாம் வச்சுக்கலாம். பட் அதோட அதிகமா மெட்டீரியலிஸ்டிக்கோட கனெக்ட் பண்ணியிருக்காதீங்க. ஏன்னா பீப்பிள்ஸ் வந்து அதிகமா மெட்டீரியலிஸ்டிக்கோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்க பீப்பிள் கூட அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. யார் மனசுல அதிகமா லவ் இருக்கோ, யார்கிட்ட உண்மையான அஃபெக்ஷன் இருக்கோ, அவங்க கிட்ட தான் பீப்பிள்ஸ் அதிகமா கனெக்ட் ஆவாங்க. உங்கள பத்தி யோசிக்கும்போது அவங்க சிரிப்பாங்க. ஓகே அந்த பெர்சன் அப்படின்ற மாரி ஒரு ஆசையும் இருக்கும், ஒரு அன்பும் இருந்துட்டு இருக்கும். ஸோ கனெக்ஷன் வித் இந்த மெட்டீரியலிஸ்டிக்ல வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதிகமா இருந்ததுன்னா. இந்த ஹேபிட்ட நீங்க கைவிட்டுடுங்க. 7வது ஹேபிட் என்ன நீங்க கைவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. 100% கான்ஃபிடென்ட்டா நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி பீப்பிள போய் கன்சல்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியுது இது கரெக்ட் அப்படின்னு சொன்னா, அது அந்த முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்க கன்சல்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அது உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுடும். ஏன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க வியூல இருந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. செகண்ட் விஷயம் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது குறைச்சிடும். 3 விஷயம் பீப்பிள் வந்து உங்கள வந்து லோவா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா வந்து இவ்ளோ நேரம் ஒரு விஷயத்த பத்தி கேட்டுட்டே இருக்கான், வேலையே செய்ய மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்போ ஒரு விஷயத்த பத்தி அதிகமா கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அந்த விஷயத்த உங்களால முடிக்கவே முடியாது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஹேபிட் உங்ககிட்ட இருந்ததுன்னா, தயவு செஞ்சு இத கைவிட்டுடுங்க. 8வது ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது நீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே கூட சரி, தயவு செஞ்சு தள்ளி போடாம செய்யுங்க. அப்பதான் வந்து நீங்க வந்து ஒரு சிக்மா ஒரு குவாலிட்டில நீங்க வர முடியும். ஒரு சிக்மா மேலாவோ, ஒரு சிக்மா ஃபீமேலாவோ உங்கள நீங்களே மாத்திக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் நம்மளுக்கு என்ன வச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒர்க்க நம்ம நாளைக்கு தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கோட சேர்த்து இதுவும் வந்து ஒரு கன்சாலிடேட்டடா மாறிடும். அப்ப வேற ஏதாவது ஒரு சினாரியோல நம்ம மாட்டிக்கிட்டோம். வேற ஏதாவது அன்வான்டடான சிச்சுவேஷன்ல மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வேலையும் தடைப்பட்டு போயிடும். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு இப்பவே பண்ண ஆரம்பிச்சுருங்க. இந்த மாரியான ஹேபிட் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அத கைவிட்டுடுங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இப்ப நானே இப்ப வீடியோ போடணும்னு ஆசைப்படுறேன். இப்ப வீடியோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போடாம நாளைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு போற விஷயத்த நான் தள்ளி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள நான் வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம, அது அப்படியே பைல்ட் அப் ஆயிட்டே போகும். அத என்ன தள்ளி போட வச்சுட்டே போகும். அப்போ உங்கள சக்சஸ் பண்ணவே விடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொக்ராஸ்டினேஷன். இத நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஹை வேல்யூ பீப்பிளா மாறலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 9வது ஹேபிட் நீங்க என்ன கைவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரோ ஒரு பெர்சன் கிட்ட கொஞ்சம் டிஸ்அக்ரீமென்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க. யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன சுத்தமா 100% வெறுத்துறாதீங்க. அப்படி நீங்க வெறுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அது வந்து ஒரு மோசமான ஹேபிட். அத கைவிடுங்க. அத நீங்க கைவிடுறது மூலியமா மட்டும் தான் நீங்க வந்து ஒரு ஹை வேல்யூ பீப்பிளா மாற முடியும். ஒரு சிக்மா குவாலிட்டில இருக்க பெர்சனா மாற முடியும். இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல 100% நல்லவங்க யாரும் கிடையாது. 100% கெட்டவங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் நீங்க பகைச்சுக்கிட்டீங்க, ஒருத்தர் கூட நீங்க டிஸ்அக்ரீமென்ட்டோட இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்துல ஃபியூச்சர்ல கூட அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். இல்ல அவங்களே வந்து உங்ககிட்ட தேங்க் பண்ற மாரியான விஷயங்கள் சொல்லலாம். கிராட்டிட்யூடா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க ஓவரா கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒருத்தர வெறுத்தீங்க, ஒருத்தர் வேணாம்னு நெனச்சீங்கன்னா விலகுறது ஓகே தான். ஆனா ஓவரா அவங்கள வந்து அப்படியே விரோதியா மாத்திக்கிறது, அவங்கள அப்படியே அழிக்கணும்னு நெனைக்கிறது கிடையாது. அவங்கள பத்தி யோசிச்சாலே வந்து பயங்கரமா நீங்க வந்து கோவப்படுறது, இந்த மாரிலாம் வச்சுக்காம, கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமா தூங்கக்கூடாது. இந்த ஹேபிட்ட நீங்க கைவிட்டே ஆகணும். ஏன்னா சிக்மாஸ் வந்து தூங்கவே மாட்டாங்க. என்னப்பா தூங்கவே மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதாவது தேவையில்லாம தூங்க மாட்டாங்க. எப்படியும் நம்ம இறந்து போன அப்புறமா எல்லாம் ஃபுல்லா தூங்கிட்டு தான் இருக்க போறோம். இப்போ உயிரோட இருக்கும்போது முழிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்றதுக்காக, முழிச்சுக்கிட்டு அந்த டைம வந்து உபயோகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஒரு அளவு தான் தேவை. எனக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் தூக்கம் போதும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, சிக்மா ஃபுல்ல 5 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அதுக்கு மேல வந்து புரொடக்டிவா அவங்கள எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு மணி நேரமும் வந்து ஒரு செகண்ட் கூட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அத அதிகமா தூங்கி கழிக்கிறத விட புரொடக்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பீப்பிளா நம்மளால மாற முடியும்னு சொல்லிட்டு நம்புறவங்க தான் இந்த சிக்மா குவாலிட்டில இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்க அதிகமா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அத குறைச்சிட்டீங்கன்னா, தூக்கத்த குறைக்கிறது மூலியமா உங்களோட வேல்யூவ இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொறக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு குவாலிட்டியோட பொறக்கிறது கிடையாது. இந்த குவாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அவங்களோட ஹேபிட்ஸ் மூலியமா தான் வளர ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நல்ல ஹேபிட்ஸா இருந்துட்டு இருக்கு. சில மோசமான ஹேபிட்ஸ் நம்ம கைவிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். சொல்லவே தேவையில்ல. குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குவாலிட்டி உங்களுக்குள்ளேயும் இம்ப்ரூவ் ஆகும். சுத்தி இருக்கிற பீப்பிள் மூலியமாவும் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள வந்து பார்க்க வைக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.